ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி 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 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். தி ரேடியோ ஃபெஸ்டிவலின் முதல் SDG ஃபெலோஷிப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த வானொலி தொடரை இணைந்து வழங்குவோர் யுனெஸ்கோ, செம்கா மற்றும் ஸ்மார்ட் NGO. நமது ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பும் எந்த நிகழ்ச்சியும் UN SDG 17 என்னும் 17 வகையான வளம் குன்றா வளர்ச்சி கொள்கைகளை சார்ந்ததாக இருக்கும். உதாரணமாக SDG 2 என்பது பசியை ஒழித்தல், பட்டினியை விரட்டுதல் போன்ற நோக்கங்களையும், SDG 4 என்பது தரமான கல்வி மற்றும் சம வாய்ப்புள்ள சமத்துவமான கல்வி போன்ற நோக்கங்களையும், SDG 6 என்பது தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம் போன்ற நோக்கங்களையும் முன்னிறுத்துவதாக அமையும். அந்த வகையில் இந்த கற்பனை தொடரானது மேற்கூறியது போல 17 SDGகளில் பொருத்தமான SDGகளை விளக்கும் வகையில் அமையும். ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் கதையோட்டத்திற்கு ஏற்றவாறு பொருத்தமான SDGகளின் நோக்கங்களையும் இலக்குகளையும் வலியுறுத்துவதாக அமையும். கற்பனை பதிவின் 3வது அத்தியாயம், அறிந்ததும் அறியாததும். இந்த அத்தியாயத்தின் நுண்ணறிவு என்கின்ற டிஜிட்டல் லிட்ரசி அறியாத மலுமிச்சம்பட்டி மாறன் அவர்கள் வானம்பாடி சமுதாய வானொலி இயக்குனர் மனோகரிடம் கேட்டுக்கொண்ட உதவி கிடைக்குமா? மாறனவர்களால் PM ஸ்வாநிதி கடன் திட்டத்தின் கீழ் 10,000 ரூபாய் பெற முடியுமா என்பதை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் கேட்போம். அதற்கு முன்னாக சென்ற அத்தியாயத்தின் விரிவான மறு ஒளிபரப்பை செய்கிறோம். ஹலோ, வணக்கம். VCR வானம்பாடி சமுதாய வானொலி. சார் வணக்கம் சார், நான் மாறன் பேசுறேன் சார். மலமுச்சம்பட்டி மாறன் சாரா? ஆமா சார். இப்ப நம்ம பிரச்சனையை சொல்லுங்க, அது என்னன்னு பாப்போம். கண்டிப்பா பாக்கலாம். நமக்கு பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்லைங்க சார், ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். ஓ, சந்தேகமா? என்ன சந்தேகம் சொல்லுங்க. இந்த தள்ளுவண்டி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் பணம் தராங்களாமா, எப்படிங்க சார்? 10,000 ரூபாயா? கவர்மெண்ட்டுங்களா? ஆமாங்க சார். நீங்க கேட்ட சந்தேகத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான தீர்வை பத்தி நம்ம ஷோல சொல்லுவோம். சோ வர சண்டே கேளுங்க, மறக்காம கேட்டுட்டு திருப்பி கூப்பிடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட பாத்துக்கலாம். அப்ப சரிங்க சார், நான் FM கேட்டு சொல்றேன். இப்போ நம்ம வானம்பாடி சமுதாய வானொலி மூலமாக இந்த பதிவை கேட்கிற எல்லாருக்கும் PM ஸ்வாநிதியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலமா 10,000 ரூபாய் நமக்கு கடனா கொடுக்கறாங்க. அந்த வகையில மலுமிச்சம்பட்டி மாறன் ஐயா கேட்ட சந்தேகத்தை சட்ட வல்லுநர் கோகிலா ஆனந்தன் அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா விளக்குனாங்க. கேட்டீங்களா? நிகழ்ச்சி கேட்டங்க. கோகிலம்மா தெளிவா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் ஏதோ கவர்மெண்ட் ஃப்ரீயா தான் காசு கொடுக்கறாங்கன்னு நினைச்சிட்டேன். நம்ம ஆன்லைன்ல பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் வாங்குறவங்க யாருக்கிட்டாச்சும் அவங்க எப்படி வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பதிவு எடுத்துடலாம். அத வேணா ஈவினிங் ஷோலயும் போடுறோம், அதையும் கேளுங்க. சரிங்க ஐயா, அப்ப கூப்பிடுங்க. இப்ப வைக்கிறேங்க. இந்த வார அத்தியாயத்தின் தொடர்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். 3வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி அறிந்ததும் அறியாததும். கைவிரல்கள் மெல்ல மெல்ல பட்டனமத்தி உன் இனிமையான குரலில் கொஞ்சம் ஹல்லோ சொல்லி. மலமுச்சம்பட்டி மாறன் சார், கரெக்டா 2 மணிக்கே கூப்பிட்டீங்க? ஆமாங்க சார், கரெக்டா இருக்கணுங்கல்ல? ஆமாமா, கரெக்டா இருக்கணும். நான் இப்போ பார்க்கிங்ல இருக்கேங்க ஐயா. ஒரு 10 நிமிஷத்துல ஸ்டுடியோ போயிருவேன். போயிட்டு நானே திருப்பி கூப்பிட்டுங்களா? ஆகட்டுங்க. எங்கிட்டயும் போன்ல பேலன்ஸ் இல்லைங்க, நீங்களே கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு 10 நிமிஷம் கால்ல இருப்பேன். நீங்க வரீங்களா ரெக்கார்டிங் ரூமுக்கு? இல்ல சார், எனக்கு ஸ்மார்ட் அவேர்னஸ் உடைய டிரான்ஸ்லேட்டிங் ஸ்கிரிப்டிங் ஒர்க் இருக்கே. விஸ்காம் படிச்சு மாஸ்காம் படிச்சு இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் கலெக்டர் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். சார், அவருக்கு தெரியாதனால தானே கேக்குறாங்க. எங்க அம்மா சொல்லிருக்காங்க, இப்படி எல்லாத்துக்கும் உதவி செஞ்சா நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னு. ஆல்ரைட், சரி. சொல்லுங்க சார். அப்படியே லைன்ல இருங்க ஒரு நிமிஷம். இப்போ கூகுள்ல போய் PM ஸ்வாநிதி
இன்னும் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, சுத்துதுங்க. அது இன்ஸ்டிடியூட் இன்டர்நெட்டுங்களா? இப்போ என்ன வந்திருக்குன்னா https://mohua.gov.in வந்திருக்குங்க. ஐயா எனக்கு இதெல்லாம் புரியாதுங்க. இது என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அது இல்லைங்க ஐயா, இதையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் ஷோ மாதிரி போடுவோம். அதாவது கேக்குறவங்களுக்கும் இந்த டிஜிட்டல் பத்தி தெரியாதவங்க, கம்ப்யூட்டர் இன்டர்நெட் தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க எப்படி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு யூஸ் ஆகும் இல்லையா? அதனால இதையும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ற மாதிரியே நேயர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு இதையும் நாங்க வந்து ப்ரோக்ராம்ல போடுவோம். சரிங்க. இப்ப என்னன்னா நான் இப்ப பாத்துட்டு இருக்கிறது PM ஸ்வாநிதி போர்ட்டல்னு சொல்லுவாங்க. இதுல இப்ப நான் லாகின் பண்ண போறேன். அதாவது உங்க நம்பர் போட்டு இப்ப உங்களுக்கு OTP ஒரு SMSல அத வந்த உடனே படிச்சு காட்டுங்க. எங்கிட்ட சொல்லுங்க, என்ட்ரி போட்டுறேன். வந்துருச்சுங்களா? இது இங்கிலீஷ்ல நிறைய போட்டுருக்குங்க. ஆனா இதுல PM என்னவோ இருக்குங்க. இல்ல எவ்வளவு நம்பர் இருக்குங்க? சொல்றேங்க ஐயா. ஓகே ஓகே. எழுதிக்கிறீங்களா? அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 68669. ஒரு நிமிஷங்க, வெப்சைட் குள்ள போயிருச்சுங்க. ஓகே, இப்ப நான் கேள்வி கேக்குறேங்க, அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. மொத்தமா 4 படிநிலைகள் இருக்கு. அதாவது இப்போ ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்டர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்றது, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி. அப்படியே தமிழ்ல சொல்லுங்கய்யா. தமிழ்லீங்களா? ஓகே ஸ்மிருதி, ஒரு நிமிஷம். இது இந்த தமிழ்ல சொல்லு. செக் வெண்டர் கேட்டகரி, ஃபில் அப்ளிகேஷன், அப்லோட் டாக்குமெண்ட். கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டுட்டு தமிழ்ல சொல்லுங்க. சரிங்க சார். லைன் இருக்கார். மரன் சார் லைன்ல இருக்கீங்களா? நான் சொல்றேங்க, தமிழ்ல சொல்றேன். இப்போ இதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விற்பனையாளர்களுடைய வகையை சரி பாக்குறதுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா விண்ணப்ப படிவத்தை நிரப்புவது, அதாவது ஃபார்மை ஃபில் பண்றதுங்க. நம்ம பேனரில ஃபில் பண்ணுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இது ஆன்லைன்ல ஃபில் பண்றது. மூணாவது விஷயம் என்னன்னா ஆவணங்களை பதிவேற்றுதுங்க. நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம், அதோட சாஃப்ட் காப்பியை சப்மிட் பண்றதுங்க. கடைசியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறது. நாம இதெல்லாமே ப்ராசஸ் முடிச்சிட்டு கடைசியா விண்ணப்பத்தை கொடுக்கற மாதிரி இது ஆன்லைன்ல சப்மிட் பண்றதுங்க. புரிஞ்சுதுங்களா? ஐயா இத பண்ணிட்டா லோன் கிடைச்சிருங்களா? அதாவது பண்ணிட்டா லோன் கிடைக்குமா கேக்குறீங்க? லோன் பேங்க் கொடுப்பாங்க, பட் இவங்க இத அந்த அப்ரூவல் மாதிரி பண்றதுக்கு நினைக்கிறேன். இப்ப கேக்குற கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்லுங்க, அப்படியே நம்ம ஃபில் பண்ணிடலாம். முதல்ல என்ன கேக்குறாங்கன்னா உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குங்களா? நம்பர் வேணா சொல்லுங்களா? அது இப்ப தேவையில்லைங்க. அடுத்து 3 கேள்வி இருக்குங்க. அது என்ன கேள்வி கேக்குறாங்க? ஒரு நிமிஷம். இதான் கேள்விங்க. இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு ULBன்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த சர்டிபிகேட் ஏதாச்சும் கையில வச்சிருக்கீங்களா? அப்படி எதுவும் இல்லைங்களே. ULB இல்லீங்களா? அதாங்க நம்ம வீதியோர வியாபாரிகளுடைய அடையாள அட்டையா பாக்குறாங்க போல. அது என்கிட்ட பாசி கொடுத்த சர்டிபிகேட் தான் இருக்குது. பாசிங்களா? அதாங்க FSAன்னு வரும்ல. FSI. ஓ FSSAI. ஓ புரிஞ்சிச்சு. இந்த உணவு பாதுகாப்புக்கு கொடுப்பாங்களே அந்த சர்டிபிகேட்டுங்களா? ஆமா ஆமாங்க சார். அது இல்லைங்க, இது வேற. நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல இருந்து சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அப்படி எதுவும் கொடுக்கலீங்களே. அப்போ ஐயா இதுல 3 கேட்டகரி இருக்குங்க. முதல்ல கார்பரேஷன் கிட்ட இருந்து ஐடி கார்டு வாங்கினவங்க, மோஸ்ட்லி இது இந்த சர்வே எடுத்தாங்க இல்லையா, அந்த சர்வேல இருப்பாங்க பேரு. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னா நான் சொன்ன அந்த சர்வே கணக்கெடுப்புல மிஸ் ஆனவங்க. அது நம்ம டவுன் சைடு நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த எல்ஓஆர்னு சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், அது வாங்கியிருக்கணும் கார்பரேஷன் கிட்ட இருந்து. மூணாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா டவுன் சைடு, நகர்ப்புறம் கார்பரேஷன் சைடு, அது இல்லாம அதை தாண்டி இருக்கக்கூடிய லிமிட் பஞ்சாயத்து மாதிரி இருக்கக்கூடிய கிராமப்புறம் சம்பந்தப்பட்டவங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா எல்லோரும் காப்பி வச்சிருக்கணும். சோ இப்போ நீங்க கார்பரேஷன் இல்ல, நம்ம மலுமிச்சம்பட்டி சைடு, அது இப்போ பஞ்சாயத்தா தெரியல, ஆனா நீங்க உங்ககிட்ட அது இல்லன்னு சொல்றீங்க. என்ன பண்ணலாம்? அப்ப அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதாவது லெட்டர் வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒன்னு, லெட்டர் கிடைக்காதவங்களுக்கு ஒண்ணுன்னு. அதுல நான் லெட்டர் இல்லாத கேட்டகரியில கிளிக் பண்றேங்க. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம், ஒரே நிமிஷம். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா to obtain LOR from concerned ULB or municipality and then apply for loan னு சொல்லிருக்காங்க. அதாவது இந்த LOR காப்பி, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கார்பரேஷன் கிட்ட இருந்து வாங்கினா அப்புறம் தான் லோனுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்ப லோன் வாங்குறதுக்கு இந்த லெட்டர் வேணும் இல்லீங்களா? ஆமாங்க, லோன் வாங்குறதுக்கு இந்த LOR காப்பி, லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வேணுங்க. அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல அப்ளை பண்ணா இது கிடைக்குங்களா? இல்ல கிடைக்கும் ஐயா. அதாவது அதான் சொன்னனே, உங்ககிட்ட சர்வே ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அது இல்லையே. அது மட்டும் இல்ல, இந்த எல்லோரு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கார்பரேஷன் கிட்ட இருந்து வாங்கினதான் பேங்க்ல இருந்து லோன் வாங்குறதுக்கும் வசதியா இருக்கும். சரிங்க.
அப்போ ஒண்ணு பண்றீங்களா, லோன் வாங்கின அனுபவத்தை யாராவது ரேடியோல சொல்ல சொல்றீங்களா? அப்போ அதை கேட்டு நம்மளும் லோன் வாங்கிக்கலாம் இல்லைங்க? அது கரெக்ட் தான். நான் அதை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கேன் மேம் கிட்ட. கிடைச்சிடும் ரேடியோல போட்டுருவாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு ஈவினிங் இந்த பதிவோட சேர்த்து அந்த பதிவையும் நம்ம யாராச்சும் லோன் வாங்கியிருந்தா அவங்க அனுபவத்தை சொல்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். அப்ப சரிங்க. உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனுங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு இது புதுசு தானே, நம்மளும் கம்ப்யூட்டர்ல கத்துக்கிட்ட விஷயம் தானே. இப்போ உங்களாலதான் இப்படி பிஎம் ஸ்வாநிதி போர்ட்டல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே நம்மளும் சொல்றோம், 4 பேருக்கு கேட்கறதுக்கும் வசதியா இருக்கும். நம்மளும் நல்லது செய்யணும், அப்படிதானே நம்ம இந்த ஸ்டேஷனுக்கு வரோம் இல்லைங்களா. ஈவினிங் மொத்தமாவே வரும். நீங்க பேசுனது நம்ம பேசுனது எல்லாம் எடிட் பண்ணிட்டு போடுவோம். சிலதெல்லாம் எடிட் பண்ணிருக்கோம், அது பரவாயில்ல. நீங்க கேளுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இந்த எல்லோர்னா என்ன, அப்ப நீங்க வேற சொன்ன மாதிரி FSSAனா என்ன, அதெல்லாம் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா. அப்ப சரிங்க, போனை வைக்கிறேங்க. சரிங்க, ஓகே, பாய்ங்க. வானம்பாடி சமுதாய வானொலியின் நிகழ்ச்சி இயக்குனர் ஸ்மிருதி அவர்களின் முயற்சியில் PM ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற ஓர் நேயரின் அனுபவ பதிவு கிடைத்தது. அதனை மாலையில் ஒளிபரப்பாகும் கிராமிய கீதங்கள் நிகழ்ச்சியில் டீசராக ஒளிபரப்பினர். நேயர்களுக்கு இனிய வணக்கம். இனி வரும் 1 மணி நேரம் கிராமிய கீதம். என் பேர் தங்கமணிங்க. இந்த லோனுங்கிறது இந்த கவர்மெண்ட்ல அறிவிச்சு 1 மாசம் கழிச்சு தாங்க எனக்கே தெரிஞ்சு. இந்த பக்கத்து வீட்டில் எங்கள் வினோத்னு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்கார். அவர் தான் இதுக்கு எல்லாமே உதவி பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, போயிட்டு மாநகராட்சியில் எழுதி கொடுத்தோம். அதுக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் கேட்டாங்க, கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாப்பநாயக்கம்பாளையத்தில் இந்த ஸ்கூல் இருக்குல்லங்க, கவர்மெண்ட் ஸ்கூல், அங்கே தான் அங்கே திருப்பி கூப்பிட்டுருந்தாங்க. அங்கேயும் போயிட்டு ஒரு தடவை ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டோம். நான் போன பேங்க்ல இருக்க மேனேஜர் புதுசு போல, அதனால அவர் 1 மாசம் கழிச்சு வர சொன்னாங்க. அப்போ நாங்கள் போய் சொன்னாங்க, இந்த மாதிரி தெருவோர வியாபாரிக்கு பிஎம்மோட ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களே, அது யார்கிட்ட அந்த விவரம் எல்லாம் கேட்கறதுன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மாநகராட்சியிலேருந்து ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதை சைன் போட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் அதனால மறுபடியும் அதே ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரிஜினல் ஃபார்ம் வாங்கிட்டு திரும்பி கொண்டு வந்து பந்தல்ல கொடுத்துட்டோம். அப்புறம் பேங்க்ல கொடுத்துட்டோம். பேங்க்ல இருந்து கூப்பிட்டு சைன் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சைன் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு சாயங்காலமே பேங்க்ல ஒரு தங்கமணி சார், அப்ப உங்களுக்கு லோன் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஆமாங்க. இப்ப 10,000 வந்துருச்சுங்க. அன்னைக்கு சாயங்காலமே 10,000 வந்துருச்சு. இப்ப கூட பேங்க்ல தான் முதல் மாச தவணை கட்டிட்டு வரேங்க. இந்த மாதிரி நேயர்களாகிய நீங்களும் வீதியோர வியாபாரத்துல ஈடுபட்டிருந்தா கோயம்புத்தூர் கார்பரேஷனை அணுகி PM ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் பயனடையுமாறு கேட்டுக்கிறோம். சந்தேகங்கள் இருந்தா வானம்பாடி சமுதாய வானொலிக்கு தொடர்பு கொள்ளவும். இதனைத் தொடர்ந்து சிட்கோ பேல்பூரி வியாபாரி திரு நெப்போலியன் அவர்கள் வானம்பாடி சமுதாய வானொலிக்காக பிரத்யேகமாக பாடிய கொரோனா விழிப்புணர்வு பாடலை நாம் இப்போ கேட்கலாம். முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். சமூக இடைவேளை பின்பற்றிடுவோம், நாம சமூக இடைவேளையை பின்பற்றிடுவோம். தடுப்பூசியை தவறாமல் போட்டிடுவோம். முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். முகக்கவசம் அணிந்திடுவோம், நித்தம் கைகளை சுத்தம் செய்திடுவோம். கை வீரர்கள் மெல்ல மெல்ல பட்டனமுத்தி. ஐயா வணக்கம், நிகழ்ச்சி கேட்டீங்களா? கேட்டங்க ஐயா. அவரு சொன்ன மாதிரி கார்பரேஷன் ஆபீஸ் போனாதாங்க எல்லாம் தெரியும். இந்த வாரமே போய் கேக்குறேங்க. ஆமாமா, இந்த நம்ம இந்த வங்கி கணக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டி கஷ்டம் சொன்னாங்க. பேங்க் அக்கௌண்ட் இருக்குங்களா? அது இருக்குங்க. இந்த 2014-15 இந்த மோடி ஐயா கேஸ் திட்டத்துல ஓபன் பண்ணதுங்க, அந்த அக்கௌண்ட் இருக்குங்க. அப்ப சரிங்க ஐயா, லோன் கிடைச்சா ஏதாவது கவனிங்க, ட்ரீட் ஏதாவது வைங்க பாப்போம். வச்சுட்டா போச்சுங்க. இல்ல சும்மா கேட்டேங்க, அதெல்லாம் பரவாயில்ல. அங்க டவுனுக்கு போகும்போது பார்த்து, என்னங்க ஐயா புரியல. இல்ல பஸ்லயோ இல்ல கார்பரேஷன் ஆபீஸ் போகும்போது மாஸ்க் கரெக்டா போட்டுக்கோங்க, கைய சுத்தமா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சமூக இடைவேளை சொல்றதையும் பார்த்து கவனிச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. இனி 2வது அலை வர வரும்னு சொல்றாங்க. இந்த கொரோனா வந்துருச்சு இல்லீங்களா, போன மார்ச் இருந்து நம்ம இப்ப செப்டம்பர் முடியற வரைக்கும் கேஸ் எல்லாம் அதிகமா தான் இருந்தது. அது முதல் அலை போல ஃபர்ஸ்ட் வேவ்னு சொல்லுவாங்க. இப்ப டிசம்பருக்கு அப்புறம் செகண்ட் வேவ் வரும்னு சொல்றாங்க, 2வது அலை வரும்னு சொல்றாங்க. அதான் இந்த மாஸ்க் எல்லாம் போட்டு கவனமா இருங்க அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, சரிங்க ஐயா, நான் போய் பார்த்துட்டு சொல்றேங்க. சரிங்க ஐயா. ஸ்மிருதி, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இவரு நெப்போலியன் ஐயா ஒரு பாட்டு பாடியிருந்தாருல, அது அடிக்கடி போடுங்க. கொரோனா சார்ந்து இருக்க பாட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கேட்கறதுக்கு. நேத்து ஈவினிங் தான் சார் இந்த சாங் வச்சேன். நான் ஈவினிங் ஷோல இருந்து அது போட்டுக்கிறேன். சொல்லுதல் யாருக்கும் எளியனவாம்,
சொல்லிய வண்ணம் செயல். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்வது யாவர்க்கும் எளியனவாம். சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம் என்கிறது திருக்குறள். ஒரு நேயராக மலுமிச்சம்பட்டி மாறன் அவர்கள் வானம்பாடி சமுதாய வானொலியில் PM ஸ்வாநிதி திட்டத்தை சார்ந்த சந்தேகத்தை கேட்டதும் அதற்கான விரிவான விளக்கத்தை சட்ட வல்லுநரும் இந்த திட்டத்தால் பயன்பெற்ற பயனாளிகளும் அவர்கள் தங்களின் கருத்துக்களை வானம்பாடி சமுதாய வானொலியின் மூலமாக ஒளிபரப்பு செய்தனர். இந்த வார வீதியோர வியாபாரிகளின் கதைகளில் 3வது அத்தியாயமான அறிந்ததும் அறியாததும் என்கின்ற பதிவில் SDG 4 எனும் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் 4வது இலக்கான தரமான கல்வி எனும் யாவரையும் உள்ளடக்கிய சமவாய்ப்புள்ள தரமான கல்வியை உறுதிப்படுத்துதல் மற்றும் எல்லோருக்கும் வாழ்நாள் முழுவதுமான கல்வி கற்றுக்கொள்ள வாய்ப்பை ஊக்குவித்தலுக்கு சமமானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக வழக்கறிஞரின் PM ஸ்வாநிதி திட்டத்தை பற்றின விளக்கத்தை பகிர்ந்து கொண்டார். வானம்பாடி சமுதாய வானொலியின் நேயர் மலுமிச்சம்பட்டி மாறன் அவர்கள் வானம்பாடி சமுதாய வானொலியின் இயக்குனர் மனோகரனை அழைத்து PM ஸ்வாநிதி திட்டத்தின் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ளும் முறைகளை தெரிந்து கொள்ள அழைக்கிறார். இதன் மூலம் இளைஞர்களின் இணைய அறிவும் அதனால் பெரியவர்கள் அவர்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலையையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இதனை SDG 4.4 இலக்கு எனும் கிராமப்புற பெரியவர்களின் இணையம் மற்றும் கணினி சார்ந்த அறிவின் அறியாமையை விளக்குகிறது. இது மலுமிச்சம்பட்டி மாறன் அவர்களுக்கு பொது அறிவாக இருந்தாலும் நேயர்களுக்கு புது அறிவாக அமையும். வரும் வாரங்களில் மாறன் அவர்கள் இந்த அறிவை பயிற்சி ஆக்கும் போது அதனால் அடையும் பயன்கள் மற்றும் சிக்கல்கள் தெரிய வரும். இதனை வரும் வாரங்களில் அறியலாம். இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள் அத்தியாயம் 3 அறிந்ததும் அறியாததும்.